பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அறிவாயுதம் டெஸ்ட் பேட்ச்ல தேர்வு 17 பார்க்க போறப்பா. தேர்வு 17 வந்து 10th தமிழ் புக்கு, சரிங்களா? 10th தமிழ் புக்ல இயல் 1 to 5 குறித்த ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லா பார்க்க போறோம். அது போக கணிதம் இருக்கு. கணிதத்துக்கான எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் உங்களுக்கு கீழே இருக்கும். சரியா? சரி, ரைட். இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, கலை சொற்கள் கொடுத்திருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. காப்பிய இலக்கியம் அப்படின்றது எபிக் லிட்ரேச்சர், பண்டைய இலக்கியம் ஏசியன் லிட்ரேச்சர், நாட்டுப்புற இலக்கியம் ஃபோக் லிட்ரேச்சர், வட்டார இலக்கியம் ரீஜனல் லிட்ரேச்சர். சரியா? அடுத்தது பாருங்க, முற்று பெறாத வினை சொல்லை தொடர்வது எவ்வகை தொடர் அப்படின்னா வினை எச்சம். இப்போ அதாவது ஒரு சொல் இருக்கு, அதாவது இப்போ நடந்த, சரிங்களா, இல்ல நடந்து அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. இப்ப நடந்துன்ற சொல் இருக்கு, இது வந்து ஒரு முற்று பெறாத வினை. சரியா? வினைனா என்ன? செயல். அப்போ நடந்து வந்தான் அப்படின்னு அடுத்த சொல் வந்து முடியணும். அப்ப வந்து இது எச்சமா நிக்கிறதுனால வினை எச்ச தொடர். அதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முற்று பெறாத வினை சொல்லை தொடர்வது எவ்வகை தொடர் அப்படின்னா வினையச்ச தொடர் அப்படின்றதான் கரெக்ட். அடுத்து பாருங்க, ஆப்ஷன் ஏ பாருங்களேன், விழித்தொடர் அப்படின்றது ஆச்சரியக்குறியோட வரும். இப்ப எத்துணை பெரிய மரம் அப்படின்றது, சரியா? எத்துணை பெரிய மரம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா விழித்தொடர். சரியா? சோ இது ரொம்ப முக்கியம். அடுத்து வினை முற்று தொடர் பாருங்களேன். இப்போ இந்த வீழ்ந்தான், இப்ப வீழ்ந்தான் அப்படின்னா விழுந்துட்டான்னு அர்த்தம். அப்போ ஒரு செயல் என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சிருச்சு. அப்ப இது என்ன தொடர் அப்படின்னா வினை முற்று தொடர். அடுத்து பெயரச்ச தொடர் அப்படின்னா ஓடிய. இப்ப ஓடிய அடுத்து எப்படி முடியும்? முடிகிறது ஒரு பெயரை கொண்டு முடியும். ஓடிய மாணவன், ஓடிய பையன். அப்ப வந்து அதாவது பெயர் சொல் வந்து வர வேண்டிய இடத்துல அது எச்சமா நிக்கிறதுனால அது பெயரச்ச தொடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? அடுத்தது பாருங்க, வட்டார வழக்கு சொற்களை கண்டறிக. மகுளி அப்படின்னா என்னன்னா சோற்று கஞ்சின்னு அர்த்தம். சரியா? மேல் கஞ்சி அப்படின்றது நீந்து பாக்கம். நீந்து பாக்கம் அப்படின்றது மேல் கஞ்சி. வாய் வைத்து குடித்தல் அப்படின்னா கடித்து குடித்தல். சரியா? கடிச்சு குடித்தல், அதுதான் என்ன அப்படின்னா வாய் வைத்து குடித்தல்னு அர்த்தம். சரியா? அழுக்கம் அப்படின்னா அது அந்த சொல் என்னத்தை எதை குறிக்கும் அப்படின்னா அழுத்தத்தை குறிக்கும். அழுத்தம் அப்படின்றத குறிக்கும். சரியா? அடுத்து பாருங்க, கரிசல் இலக்கியத்தின் கரிசல் களத்தை மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கி ராஜநாராயணன் அப்படின்றதா கரெக்டான ஆன்சர். ஏன்னா கு அழகிரிசாமி இவர் வந்து என்னன்னா கி ராஜநாராயணனுக்கு முன்பே எழுத ஆரம்பிச்சவர். கரிசல் இலக்கியத்தை பத்தி கி ராஜநாராயணனுக்கு முன்பே எழுத ஆரம்பித்தவர் கு அழகிரிசாமி. ஆனா கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கி ராஜநாராயணன் அப்படின்றதா நம்மளுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, மலைப்படுகடம் எத்தனை அடிகளை கொண்டது? ஆப்ஷன் சி 583 அடிகளை கொண்டது. சோ கூத்தராற்றுப்படை அப்படின்னு அழைக்கப்படுறது எது அப்படின்னா மலைப்படுகடம். கூத்தராற்று படை அப்படின்னு அழைக்கக்கூடியது மலைப்படுகடம். அடுத்து பாருங்க, 6வது கொஸ்டின், நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே என்பது யாருடைய பாடல்னு கேட்டிருக்காங்க. கண்ணதாசனுடைய பாடல். இது ரொம்ப முக்கியம், புக் பேக் பின்னாடி இருக்குப்பா. சோ கண்ணதாசனை பொறுத்தவரை அவரோட பாடல்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா 1949 கலங்காதிரு மனமே, கலங்காதிரு மனமே அப்படின்ற பாடல் மூலியமா எழுதி தன்னோட திறமையை வந்து வெளிக்காட்டியவர். ஃபர்ஸ்ட் 1949 கலங்காதிரு மனமே அப்படின்ற பாடல் மூலியமா தான் இவர் வந்து சான்ஸ் கிடைச்சு வந்தார். அடுத்து பாருங்க, நெய்தல் நிலத்தவர் பாடல்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் அப்படின்னு சொன்னது எது அப்படின்னா சிறுபான் ஆற்றுப்படை. சரியா? இது டைரக்ட் கொஸ்டின், நம்மளுக்கு பாக்ஸ்ல இருக்கும், பாத்துக்கோங்க. அடுத்து பாருங்க, எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வருவது எவ்வகை தொகை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆன்சர் வந்து உண்மை தொகை. ஏன்னா எண்ணலும் எடுத்தலும் முகத்தலும் அந்த உம்முன்ற சொல் வந்து மறைஞ்சு வந்திருக்கு பாத்தீங்களா? சோ அது என்ன அப்படின்னா உண்மை தொகை. சரியாப்பா? அப்போ வந்து எண்ணும்மை அப்படின்னா என்னன்னா அந்த அப்படின்ற சொல்லு வெளிப்படையா வர்றது
எண்ணுமை. சரியா? அவளும் நானும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அமுதும் தமிழும் இயலும் இசையும் அப்படின்னு வர்றது எண்ணுமை. சரியா? பண்பு தொகைக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மூதூர் அப்படின்றது பண்பு தொகை. மூதூர்ன்றது பண்பு தொகை. அது போக கருங்குயில் அதெல்லாம் பண்பு தொகை தான். சரிங்களா? ஏன்னா இது கருமையை குறிக்கிறது, இது முதுமையை குறிக்கிறது. அடுத்து பாருங்க 9வது கொஸ்டின். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யார்? ஆப்ஷன் பி தேவநேய பாவனர். சரியா? இவர் வந்து மொழி ஞாயிறு அப்படின்னு அழைக்கப்படுவார். மொழி ஞாயிறு அப்படின்னு அழைக்கப்படுறவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவியவர். உலக தமிழ் கழகம் கழகம் அத நிறுவியவர் யாரு அப்படின்னா மொழி ஞாயிறு தேவநேய பாவனர். பரிதிமாற் கலைஞர் தமிழ் மொழிக்காக 14 வரி வடிவ செய்யுளை எழுதியவர். சரியா? தமிழ்நாடு அதாவது தமிழ் மொழிக்காக 14 வரி வடிவ செய்யுளை எழுதியவர் யாரு அப்படின்னா பரிதிமாற் கலைஞர். இவரோட இயற்பெயர் சூரிய நாராயண சாஸ்திரி. சூரிய நாராயண சாஸ்திரி. அந்த பெயரை தமிழ்ல மாத்திருப்பாரு. சரியா? சரி. மறைமலை அடிகளார் இவர் வந்து தனித்தமிழ் இயக்கத்தை துவங்கியவர். தனித்தமிழ் இயக்கம் அதை துவங்கியவர் யாரு அப்படின்னா மறைமலை அடிகளார். அடுத்து 10வது பாருங்க. உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? ஆப்ஷன் ஏ மலேசியா. சரியாப்பா? சிங்கப்பூர்ல வந்துட்டு அதாவது இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா இது மூணுலயுமே தமிழ் வந்து ஆட்சி மொழியா இருக்கு. தமிழ் ஆட்சி மொழியா இருக்கு. அதே மாதிரி சிங்கப்பூர், இலங்கை இதுல ரூபாய் நோட்டுகள்ல தமிழ் அச்சிடப்பட்டிருக்கும். தமிழ் அச்சிடப்பட்டிருக்கும். சரியா? அடுத்து 11வது கொஸ்டின் பாருங்க. அதாவது தமிழ் மறையான திருக்குறளை தந்த திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி எந்த ஆண்டு டிசிஎம் என்னும் தனியார் நிறுவனத்துடன் உருவாக்கி ஒப்பந்தத்துக்கு கொடுக்கப்பட்டது? இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 1983ஆம் ஆண்டு. சோ இந்த திருவள்ளுவர் கணினி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் புள்ளி விவரத்துறை அலுவலகத்துக்கும் தலைமைச் செயலகத்துக்கும் கோப்புகளை அனுப்பியிருக்கும், ஃபைல்ஸ். சரிங்களா? புள்ளி விவரத்துறை அலுவலகத்துக்கும் அதுக்கும் தலைமைச் செயலகத்துக்கும் தலைமை செயலகம் இது ரெண்டுக்குமே வந்துட்டு ஃபைல்ஸ ஃபர்ஸ்ட் 1983ல அனுப்பியிருக்கும் இந்த திருவள்ளுவர் அப்படின்ற கணினி. அடுத்து 12வது எடுத்துக்காட்டு உவமை அணியை உரைநடையில் பயன்படுத்துவதை எவ்வாறு அழைப்போம் அப்படின்னா இணை ஒப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான கலை சொற்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்கப்பா. இணை ஒப்பு அப்படின்றது அனாலஜி அப்படின்றது இணை ஒப்பு. எதிரிணை இசைவு அப்படின்றது ஆன்டிஸ்தீசிஸ் அப்படின்றது எதிரிணை இசைவு. சொல்முரண் அப்படின்றது ஆக்சிமோரன் அப்படின்றது சொல்முரண். அதே மாதிரி முரம்படு மெய்மை அப்படின்றது பாரடாக்ஸ். பாரடாக்ஸ் அப்படின்றது முரம்படு மெய்மை. அடுத்து 13 பாருங்க. களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது அப்படின்னு சொன்னது அறிஞர் அண்ணா. இது டைரக்ட் கொஸ்டின் பா. சரியா? அடுத்தது பார்க்கலாம். புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி ஆன்சர் எழில் முதல்வன். சரியாப்பா? சரி, ரைட்டு. இவர் வந்து இந்த எழில் முதல்வன் புதிய உரைநடை அப்படின்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர். சாகித்ய அகாதமி விருது வாங்கியவர். சரியா? அது போக இவர் இருக்கார் பாத்தீங்களா, தமிழ் அழகனார். இவருடைய இயற்பெயர் வந்து வே ராமலிங்கனார். சரியா? அதாவது சாரி ராமலிங்கம் இவருடைய இயற்பெயர். இவரை வந்து சந்தக கவிமணின்னு சொல்லுவாங்க. சந்தக கவிமணி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து வேங்கை அப்படின்றது பொதுமொழி. ஏன்னா வேங்கை அப்படின்றது மரத்தை குறிக்கும். சேர்த்து எழுதும் போது மரம் அப்படின்ற சொல்ல குறிக்கிறது வேங்கை. இதுவே வேன் கூட்டல் கை அப்படின்னா வேகின்ற கை அப்படின்னு குறிக்கும். சோ ரெண்டையுமே குறிக்கிறதுனால இது வந்து பொதுமொழி அப்படின்னு சொல்லப்படும்.
சோ தனிமொழிக்கான எடுத்துக்காட்டு என்னன்னா ஒரு ஒரு சொல் தனியா நிக்கிறது அது தனிமொழி. இப்ப கண், அது போக படி அப்படின்னு சொல்றது இதெல்லாம் தனிமொழி. தொடர்மொழி அப்படின்றது ரெண்டு ரெண்டு எழுத்து சேர்ந்து ஒரு சொல்லா வர்றது. சரியா, ரெண்டு ரெண்டு சொற்கள் சேர்ந்து ஒரு 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 மொத்தமா ஒரு லைனா வர்றதுதான். இப்ப என்ன அப்படின்னா கண்ணன் வந்தான் அப்படின்றது தொடர்மொழி. கண்ணன் வந்தான் அப்படின்றது தொடர்மொழி. சரியா, 16வது பாருங்க, செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலையும் இனிய ஓசைகளுக்காக அளபெடுப்பது எது? ஆப்ஷன் டி, இன்னிசை அளபடை. சரியாப்பா, இதுல சொல்லிசை அளபடைன்றது பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுத்தல். எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுத்தல். ஒற்றளபடை அப்படின்னா என்னன்னா ஓசை குறையும் இடத்தில் மெய்யெழுத்துக்கள் அளபெடுப்பது. மெய்யெழுத்துக்கள் அளபெடுப்பது என்ன அப்படின்னா ஒற்றளபடை. செய்யுளிசை அளபடை அப்படின்றது ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் வர்றது. சரியா, ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் வர்றது என்ன அப்படின்னா செய்யுளிசை அளபடை. அடுத்து பாருங்க 17, ஹோமோகிராஃப் அப்படின்றது ஆப்ஷன் சி, ஒப்பெழுத்து அப்படின்னு அர்த்தம். அப்ப உயிரெழுத்து அப்படின்றது வவ்வல். வவ்வல் அப்படின்றது உயிரெழுத்து. மெய்யெழுத்து அப்படின்றது கான்சனன்ட். ஒரு மொழி மோனோலிங்குவல். இப்ப கொஸ்டின் பைலிங்குவலா இருக்கான்னு கேட்பாங்களாப்பா. பைலிங்குவல்னா என்ன? இங்கிலீஷ் தமிழ்ல இருக்கான்னு கேட்கறத பைலிங்குவல்னு சொல்லுவோம். அப்ப ரெண்டு மொழியில இருக்குது. ஒரு மொழி அப்படின்னா மோனோலிங்குவல். சரிங்களா, ஒரே ஒரு மொழியில இருக்கக்கூடியது மோனோலிங்குவல். அடுத்து பாருங்க, பொறுத்துக, இதுக்கு ஆப்ஷன் சி, கிழக்கு குணக்குன்னு சொல்லுவாங்க, அந்த காற்று அடிக்கும் திசை. சரியா, மேற்கு குடக்கு, வடக்கு வாடை, தெற்கு தென்றல். அடுத்து பாருங்க, பூ, அதாவது வி என்ற சொல் எதை குறிக்கிறது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, பூ வாடின நிலையை தான் குறிக்கிறது வி. அப்ப பூவின் தோற்ற நிலை அரும்பு. பூ விரிய தொடங்கும் நிலை முகை. மரஞ்செடியில் நின்று பூ கீழே விழுந்த நிலை, அதாவது வாடி கடைசியா பூ கீழே விழுந்த நிலை செம்மல்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்து பாருங்க 20வது கொஸ்டின், வேர்ல்விண்ட் என்பதன் தமிழ் சொல் என்ன? இது குரூப் 4ல கேட்டதுப்பா. சரியா, வேர்ல்விண்ட் அதாவது சேர்த்து எழுதியிருக்கணும். சரி, அதை நம்ம பார்த்துக்கலாம், உங்களுக்கு கரெக்டா கொடுத்துருவோம். வேர்ல்விண்ட் என்பதன் தமிழ் சொல் என்ன அப்படின்னா வேர்ல்விண்ட் அப்படின்றது சுழல் காற்று அப்படின்னு அர்த்தம். சரியா, அப்ப சூறாவளி அப்படின்றது டொர்னடோ. டொர்னடோ அப்படின்றது சூறாவளி. பெருங்காற்று அப்படின்றது டெம்பஸ்ட். கடற்காற்றுன்றது சி பிரீஸ். அடுத்து இலை வகையை காண்க. தோகைன்றதாம்பா இலை வகை. மிச்சம் மூணுமே என்ன அப்படின்னா கொழுந்து வகை. கொழுந்து வகை. அப்ப தோகை அப்படின்றது சோளம் மற்றும் கரும்புக்கான இலை வகைதான் என்ன அப்படின்னா தோகை. சரியா, அடுத்து பாருங்க, தாளாண்மை என்னும் தமைக்கண் தற்றே என்ற திருக்குறளின் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா விடாமுயற்சி. சரியாப்பா, அதாவது இந்த 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 திருக்குறள் வந்து எப்படி வரும் அப்படின்னா அதாவது ஒருத்தவங்க விடாமுயற்சியோட இருந்தா தான் அவங்க வந்துட்டு பிறருக்கு உதவி செய்ய முடியும். ஒருத்தவங்க விடாமுயற்சியுடன் இருந்து அவங்க வந்து தனக்கு தேவையான பொருளை ஈற்ற பட்சத்துலதான் அவங்க வந்து பிறருக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இதுல வேளாண்மைன்னு ஒரு வார்த்தை வரும் இந்த திருக்குறள்ல. அப்படி அந்த வேளாண்மை அப்படின்ற வார்த்தை எதை குறிக்கும் அப்படின்னா உதவுதல் அப்படின்றத குறிக்கும். இது ஓல்டு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. வேளாண்மை அப்படின்னா உதவுதல், தாளாண்மைனா விடாமுயற்சி. அடுத்து 23வது கொஸ்டின் பாருங்க, ஒன்றிற்கு மேற்பட்ட வினையச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடிவது கூட்டுநிலை பெயரச்சம். சரியாப்பா, எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கேட்க வேண்டிய பாடல், சொல்லத்தக்க செய்தி,
சொல்லத்தக்க செய்தி. இத சிம்பிளா ஷார்ட்டா அவங்களே கொடுத்திருப்பாங்க. இந்த வேண்டிய, செய்ய, இந்த மாதிரி வார்த்தை வந்துச்சு அப்படின்னாவே அது கூட்டுநிலை பெயரச்சம் தான். அடுத்து பாருங்க, செலியன் வந்தது எவ்வகை வலுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, திணை வலுப்பா. ஏன்னா செலியன் வந்தான்னு இருக்கு, சரியா? செலியன் வந்ததுன்னு இருக்கு. அதே மாதிரி பால்வலுக்கு எடுத்துக்காட்டு கண்ணகி, கண்ணகி உண்டான் அப்படின்றது பால்வலு. காலவலு அப்படின்றது நேற்று வருவான் அப்படின்றது, நேற்று வருவான். ஏன்னா நேற்று வந்தான் தான் இருக்கணும், ஆனா நேற்று வருவான்னு இருக்கு, அப்ப அது காலவலு. பால்வலுன்றது கண்ணகி உண்டாள்னு இருக்கணும், ஆனா உண்டான் இருக்கு, அது பால்வலு. சரியா? அப்ப ஒரு வினாவலு அப்படின்றது ஒரு பொருளை காமிச்சு இது சிறியதோ பெரியதோ அப்படின்னு கேட்கிறது, சிறியதோ பெரியதோ அப்படின்னு. சரியா? ஏன்னா அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் இந்த பில்டிங் வந்து பெரிய பில்டிங்கா சின்ன பில்டிங்கான்னு. அப்ப அதை காமிச்சு இது சின்ன பில்டிங்கா பெரிய பில்டிங்கான்னு கேட்டா அப்ப அது என்ன அப்படின்னா அது வினா வரும். அடுத்து 25வது கொஸ்டின் பாருங்க, இலக்கண குறிப்பு பண்பு தொகை கேட்டிருக்காங்க. பண்பு தொகை எதுனா மூதுரை. சரியா? செய்கோளம் அப்படின்றது வினைத்தொகை, வினைத்தொகை அது செய்கோளம். உருபொருள், உருபயன் இதெல்லாம் உரிச்சொற்றொடர், உரிச்சொற்றொடர். இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் எந்த எந்த நிலத்துக்குரியதுன்னு கேட்டிருக்காங்க. முல்லை நிலம். அப்ப குறிஞ்சி நிலத்துக்குரியது புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் அப்படின்னு வந்துச்சுன்னா அது குறிஞ்சி நிலம். மருத நிலத்துக்கு ஊடலும் ஊடலும் ஊடல் நிமித்தமும் அது மருத நிலம். நெய்தல் நிலத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். கூடுதலா ஒன்னே ஒண்ணு பாக்கி இருக்கு, பாலை. பாலை நிலம் அப்படின்றது பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். சரியா? அடுத்து பாருங்க, வேறுபட்டதை காண்க. ஆப்ஷன் டி, ஆப்ஷன் டி தான்ப்பா இதுல வேறுபட்டது. சரியா? இல்ல சாரி, ஆப்ஷன் சி தான் வேறுபட்டது, தமிழ் மலர். ஏன்னா தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் இது எல்லாமே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வெளியிட்ட இதழ்கள். தமிழ் மலர் மட்டும் அவரு வெளியிடல. சரியா? இது வந்து தமிழ் மலர் அப்படின்னு சேர்ந்து டைப் பண்ணிருக்கணும். சரி, நம்ம கரெக்டா சொல்லிடுவோம். சரிங்களா? சரி, ரைட். அடுத்து 28 பாருங்க, சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும், எந்த சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொன்னது கா சச்சிதானந்தன். இது பாக்ஸ் கொஸ்டின், டைரக்டா இருக்கக்கூடிய கொஸ்டின் பாருங்க. அடுத்து பாடு இமில் பனிகடல் பருகி அப்படின்றது எதை சொல்லுது அப்படின்னா கடல் நீர் ஆவியாகி மேகமாதல்பா. இது ரொம்ப முக்கியம். முல்லைப்பாட்டுல இந்த அடி கொடுத்திருப்பாங்க, இது புக் பேக். சரியா? அதனால புக் பேக்க படிச்சுக்கோங்க. பிசி கொஸ்டின்ல இந்த மாதிரி ஒரு சில இது கேட்டுறாங்க, பாடல் வரி கொடுத்து. அது வந்து எல்லாரும் கேக்குறீங்க, அப்ப ஒவ்வொரு பாடலும் படிக்கணுமா சார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது, எதெல்லாம் ஸ்டார் போட்டிருக்கோ அதை படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அது மனப்பாட பாடல். அது போக புக் பேக்ல இருந்தா அவங்க கண்டிப்பா கேட்பாங்கப்பா. அவங்க ரொம்ப உள்ள இருந்தெல்லாம் கேட்க மாட்டாங்க, புக் பேக்ல இருந்து தான் கேட்பாங்க. சோ இதுக்கு ஆன்சர் என்னன்னா கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். அடுத்து கலை சொற்கள், டெம்பஸ்ட் அப்படின்றது பெருங்காற்றுன்னு அர்த்தம். சரியா? அடுத்து விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகம் மலரும் போல அப்படின்ற பாடல் வரி, முகமலரும் மேலோர் போல அப்படின்ற பாடல் வரி கலிங்கத்து பரணி சொல்லியிருக்கோம். ஆக்சுவலா விருந்தினர் வறியவர் இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து சாப்பிடும்போது நம்ம அவங்களுக்கு உணவு கொடுத்து அவங்களோட முகம் மலர்றத பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க சாப்பாடு கொடுத்தவங்க. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த அறம் அப்படின்னு சொல்லிட்டு கலிங்கத்து பரணியில சொல்லியிருக்கோம். சரியாப்பா? ரைட். அடுத்தது வலிமிகின் வலி இல்லை சொன்னது யாரு அப்படின்னா ஐயூர் முடவனார் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி மதுரை இளநாகனார் இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா கடுங்காற்று கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்குது, கொண்டு வந்து சேர்க்குது அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா மதுரை இளநாகனார். அடுத்து பாருங்க, உலக காற்று தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது ஜூன் 15. சரியா? அப்ப ஜூலை 15 என்னப்பா கல்வி வளர்ச்சி நாள், காமராசர் பிறந்த தினம். கல்வி வளர்ச்சி நாள்.
அடுத்து பரிபாடல அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதை குறிக்கிறது அப்படின்னா ஆப்ஷன் ஏப்பா, வானத்தையும் பாட்டையும் குறிக்கிறது. சரியா, பாட்டையும்னு வந்திருக்கணும். 34வது கொஸ்டின் இம்மு மிஸ் ஆகுது. சரி, 34 பாட்டையும். சரி, அடுத்து பொருள்களற்ற அடியை பொருத்தி எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாம். அதாவது உயிரை விட பேணி காக்கப்படுவது அப்படின்றத எப்படி சொல்லுவாங்கன்னா உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஊருக்கு நடுவில் நச்சு மரம் பழுத்தது போன்றது அப்படின்னா நடு ஊரில் நச்சு மரம் பழுத்தற்று. அப்போ 2, 3, 1. சரியா, 2 தப்பா இருக்கோ, 2, 3, 1 தான் வரணும். சரி, நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். சரியாப்பா, 2, 3, 1 வரணும். என்னன்னா உயிரை விட பேணி காக்கப்படுவது உயிரினும் ஓம்பப்படும், ஊரின் நடுவில் நச்சு மரம், நடுவூரில் நச்சு மரம் பழுத்தற்று, ஒழுக்கத்தின் உயர்வு அடைவர். 2, 3, 1 தான் நம்மளுக்கு கரெக்டா வரும். சோ உங்களுக்கு கீ ஆன்சர்ல நம்ம கரெக்டா கொடுத்துருவோம். சரிங்களா, நீங்க நாளைக்கு அடிக்கிற கொஸ்டின்ல உங்களுக்கு கீ ஆன்சர் கரெக்டா இருக்கும்பா. சரியா, சரி. அடுத்து எய்துவர் எய்தா பழி இக்குறள் அடிக்கு பொருந்தும் வாய்ப்பாடு ஏது? ஆப்ஷன் ஏ கூவிலம், தேமா, மலர். இப்ப பாருங்க, எய்துவர் இது நேர், ஒரு எழுத்து இருக்கு. சரியா, ஏன்னா புள்ளி எடுக்கக்கூடாது. துவர் இது பிரிக்கணும். அப்போ நேர் நிறை என்னதுன்னா கூவிலம். சரி, எய்தா பழி, எய்ன்றது நேரு, தா அப்படின்றது நேர். அப்ப நேர் நேர் தேமா. அடுத்து கடைசியா முடிகிறது பழி முடிஞ்சிருக்கு, பழின்றது நிறை. இப்ப மலர்ன்றத நம்ம பிரிச்சோன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்கா நிறை இசை தான் வரும். அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரி, 37 பாருங்க. இதுக்கு அடுத்து ஃபுல்லா புக் பேக் பா. சரியா, புக் பேக்க தெளிவா பாத்துக்கோங்க. அடுத்து பின்வருவனவற்றுள் முறையான தொடர் எது? ஆப்ஷன் சி தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. அடுத்து சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி, இவ்வடியில் பாக்கம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ பாக்கம் அப்படின்றது சிற்றூரை குறிக்கிறது. அதாவது கடற்கரையில இருக்கக்கூடிய சிற்றூரை குறிக்கிறது பாக்கம், கடற்கரையில இருக்கக்கூடிய பேரூரை குறிக்கிறது பட்டினம். சரியா, இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து காசி காண்டம் என்பது ஆப்ஷன் சி காசி நகரத்தின் பெருமையை பாடும். அடுத்து பாருங்க 40 விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தனது கருங்கோட்டி சீரியாலை பணயம் வைத்து விருந்தளித்தான் அப்படின்னு புறநானூறு சொல்றது. அப்ப இது என்ன சொல்றாங்கன்னா இன்மையிலும் விருந்து அப்படின்னா வறுமையிலும் விருந்து அளிக்கிறது. சரியா, இன்மைனா வறுமை, இது மட்டுமே தனியா கேட்பாங்க. சரியாப்பா, அப்போ விருந்தினர் வரும்போது காசு இல்ல அவர்கிட்ட, அப்போ அவரோட யாழை வந்து போய் வச்சு அந்த காசுல இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காரு. சோ இன்மையிலும் விருந்து அப்படின்னா வறுமையிலும் விருந்துன்னு அர்த்தம். அடுத்து மெத்த வணிகலன் அப்படின்றது ஆப்ஷன் ஏ வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும். அடுத்து 42வது பாருங்க, காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும், இது எதை குறிக்குதுன்னா சருகும் சண்டும். சரியா, அடுத்து 43 பாருங்க, என் தமிழ் நா. சரியா, அது எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா அப்படின்னு பிரிச்சு எழுதணும். அடுத்து பெரிய மீசை சிரித்தார் அப்படின்றது அன்மொழி தொகை. அதாவது ஒருத்தரை பத்தி டைரக்டா சொல்லாம அவரோட பண்பு இல்ல அவரோட தோற்றத்தை வச்சு சொல்றது. இப்போ சிவப்பு சட்டை வந்தார். சரியா, சிவப்பு சட்டை வந்தார் அப்படின்றது அன்மொழி தொகை. சரியாப்பா, அப்ப சிவப்பு சட்டை போட்டவரு வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க, பெரிய மீச வச்சவரு வந்தாரு, அப்ப அன்மொழி தொகை. அவங்களோட தோற்றத்தை வச்சோ பண்பை வச்சோ சொல்றது அன்மொழி தொகை. அடுத்து கொடுஞ்செலவு அப்படின்னா என்னன்னா விரைவாக செல்லுதல்பா. சரி, அது ரொம்ப முக்கியம். செலவு அப்படின்னா அது வந்து பயணத்தையும் குறிக்கும். சரிங்களா, அப்ப அகன்ற உலகம் அப்படின்னா நனந்தலை உலகம், நனந்தலை உலகம் அப்படின்றதான் அகன்ற உலகம். நற்சொல் அப்படின்னா அது வந்து விரிச்சின்னு சொல்லுவாங்க. சரி, அப்ப விரிச்சி அப்படின்னா நற்சொல். நறுமணமுடைய மலர்கள், நறுவி அப்படின்னா நறுமணமுடைய மலர்கள். சோ அடுத்து மேக்ஸ் உங்களுக்கு கீழே கீ ஆன்சர் பிளஸ் இதோட எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் இருக்கும், நீங்க பாத்துங்கப்பா. வேற எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கிற பட்சத்துல 8677722090 இந்த இருக்கு பாத்தீங்களா நம்ம நம்பர். இந்த நம்பருக்கு நீங்க வாய்ஸ் மெசேஜ் போடுங்க,
கண்டிப்பா உங்களுக்கு நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணிடுவேன். நன்றி.